Welcome to the new session. So today we are going to solve some of the questions in impulse, momentum, and collision topic. So I will share my screen. Okay, நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can ask some of the questions. So நமக்கு வேணும் ப்ராப்ளம்ஸ் வேணும். Get some problem போடலாம். Get some problems on the topic. என்ன டாபிக்? Impulse, Conservation of momentum and conservation of momentum, and collision. Collision suitable for preparation. Preparation for IIT JEE exam from beginner level to advanced level. அப்படின்ட்டாட்டம் கேட்குறோம். கேட்டா என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். ஓ 5 வகையா கொடுத்துட்டான். சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2 kg ball is moving at 5 meter per second, strikes a wall and rebounds with a speed of 3 meter per second in the opposite direction. Find initial momentum, final momentum, change in momentum. ஸோ இனிஷியல் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது? M1 U1 plus M2 U2. இங்க M2வே இல்லையே, ஒன்று தானே இருக்கான். I mean, sorry. M1 MU2 plus MU1. அதாவது ஒரு பால் இருக்கு. பால் வந்து 5 மீட்டர் per செகண்ட்ல வால்ல அடிக்கிறோம். ஸோ ரீபவுண்ட் ஆகும்போது 3 மீட்டர் per செகண்ட். ஸோ இனிஷியலா வந்து ஒரு பால் தான், ஒரு வெலாசிட்டி தான். இனிஷியல் மொமெண்டம் வந்து 2 5s ஆர் 10 plus 3 into 2, which is 16. இல்ல. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 கேட்டிருக்கான். சரியா? சேஞ்ச் இன் மொமெண்டம் மட்டும் தான் இங்க போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இனிஷியல் மொமெண்டம்னு கேட்டாங்கன்னா 2 into m into b, m into u. m into u னா 2 into 5. அப்ப 2 Okay. 2 into 5 na அப்ப 10 meter per 10 kg meter per second தான் initial. ஃபைனல் மொமெண்டம்னா 2 into 6 kg meter per second. சரியா? அப்ப எப்பவுமே வால்ல அடிச்சா திரும்பி வரும்போது டைரக்ஷன் மாறும். ஆமா.
So final மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். அதான் -6 kg per meter per second. 6 kg மீட்டர். அப்ப ஆ. சேஞ்ச் மட்டும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடும்போது ஃபைனல் வந்து -6, இனிஷியல் வந்து -10. இப்போ -16 kg மீட்டர் per செகண்ட். ஆனா மேக்னிடியூட் மட்டும் கேட்கறதுனால 16 போட்டுக்கலாம். ம். புரியுதா? இந்த கேள்வியில என்ன லேர்ன் பண்ணோம்? அதாவது இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் பத்தி. ஆமா, ஒரு புரியுது. ஒரு வால்ல பால் மோதும் போது அதோட இனிஷியல் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஃபைனல் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது. சரியா? ரைட்டா? ம். அடுத்த கேள்வி வாசிங்க. அடுத்த கேள்வி. The force of 20 Newton acts on a 4 kg body for 0.5 seconds. Find the impulse delivered. ஸோ இம்பல்ஸ்னா என்ன? Impulse-na force into time. அவ்வளவுதான். இங்க வந்து எது வந்து irrelevant டேட்டா? Mass அவ்வளவுதான். ஃபோர்ஸ் இன் டைம் போட்டா எவ்வளவு வேல்யூ வருது? 10. 10 நியூட்டன் செகண்ட். Okay. 10 நியூட்டன் செகண்ட், அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். என்ன சொல்றாங்க? கேள்வி வாசிங்க. A 3 kg body initially at rest experiences a constant force of 12 Newton for 2 seconds. Find its final velocity. ஸோ நமக்கு தெரியும் இம்பல்ஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் என்ன சொல்லுது? Force into time. இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபோர்ஸ் இன்டு Force into டைம். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ஒரு மாஸ் தான் இருக்கு. மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி m இன்டு v மைனஸ் u ஈக்குவல் டு f இன்டு t. எழுதுங்க, நான் சொல்ற ஃபார்முலா அப்படியே எழுதுங்க நோட்ல. m இன்டு v மைனஸ் u ஈக்குவல் டு f இன்டு t. m into v minus u minus equal to f f into into t. அப்படின்னா என்னன்னா இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. m எவ்வளோ? m வந்து 3 kg. 3. v எவ்வளோ? v தரல அங்கிள். v v v நமக்கு தெரியாது. v v தான் தெரியாது. கேக்குறாங்க. சரியா? v வந்து unknown. u எவ்வளோ? 0. 0. அவ்வளவுதான். இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சது. ரைட் ஹேண்ட் சைடு வரும். f எவ்வளோ? 24. f 12 தான். அதான் அங்கிள் 24. ஆமா 20. ரைட் ஹேண்ட் சைடு 24. அப்ப 24 டிவைட் பை 3 போட்டா 3 8. அவ்வளவு. யூ காட் தி ஆன்சர். ஓகே. சூப்பர். அவ்வளவுதான். இப்ப இந்த கேள்வியில நம்ம என்ன கத்துக்கிட்டோம், எதை பயன்படுத்தணும்? Change in momentum is equal to impulse. that can be called as, அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கு, impulse momentum theorem. Okay, so now you revise the concept of impulse momentum theorem and also you solve the problem to get the answer. சரி, அடுத்த கேள்வி போயிடுவோம். நாலாவது கேள்வி என்ன சொல்றான்? நாலாவது, rifle of mass 4 kg fires a bullet of mass 20 gram at 400 meter per second. Find the recoil speed of the rifle. ஓகே, இப்போ வந்து a rifle of mass 4 kg
fires from the bullet of mass. ரைஃபிள் வந்து 4 kg, அதுல இருக்க குண்டு வந்து 20 கிராம் at 400 meter per second. At 400 meter per second. At 400 meter per secondனால மொமெண்டம் வந்து 200 கிராம்னா கிராம் வந்து கிலோகிராமா மாத்திரம் என்ன பண்ணும்? 0 கிராம்னா அப்போ 0.02 டிவைட் பண்ணும். கிராம கிலோ 0.02 0.02. 0.02. ஓகே, அப்ப 1000 டிவைட் பண்ணா 0.02 வருதுல்ல. அப்ப வந்ததுக்கு அப்புறம் மாஸ் இன்டு வெலாசிட்டி, புல்லட்டோட மூமெண்டம் எவ்வளவு? 400 meter per second. 20 இன்ட்டு 4 Okay. 20. 0.02 into 400. என்ன வரும்? 8. ஆமா 8 வரும். 8 வந்து 8 நியூட்டன் 8 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஆனா ரீகாயில் பண்ணும்போது அது புல்லட்டோட ரைஃபிளோட மாஸ்க்கு தான் ரீகாயில், ரைஃபிளோட மாஸ் அப்ப தான் ரீகாயில் பண்ணணும். ரைஃபிளோட மாஸ் ரைஃபிளோட மாஸ் 4 kg. ரைஃபிளோட மொமெண்டம் பண்ணீங்கன்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி 4 into 400. 4 into 400 கிடையாது. அது வந்து புல்லட். துப்பாக்கி இருக்கு, ஆமா. துப்பாக்கிக்குள்ள புல்லட் இருக்கு. புல்லட்டோட மொமெண்டம் தான் வந்து 8 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிங்க. ரைஃபிளோட மொமெண்டம் தெரியாது. அப்ப 8/4 is equal to 2. அதான் அதோட மொமெண்டம் கண்டுபிடிச்சோம். 4 into v அப்படின்னு வச்சுக்கோ. 4v ஈக்குவல் டு ரைஃபிளோட மொமெண்டம் ஈக்குவல் டு புல்லட்டோட மொமெண்டம். So uncle, m1v1 is equal to m2v2. அது ஆமா, அது m1v1 m2v2. ஆனா m1v1ன்றது ரைஃபிளோட மொமெண்டம் ஞாபகம். ரைஃபிளோட மொமெண்டம் புல்லட்டோட மொமெண்டம் equal to rifle of the bullet. I mean momentum of the. ஆமா, மொமெண்டம் ஆஃப் த ரைஃபிள் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் த புல்லட். அப்ப 2 வந்துரும். ஆமா, ரைட்டா? எப்படி துப்பாக்கி சொல்றது? இப்ப வந்து பாத்தீங்கன்னா புல்லட் வந்து போற வேகம் எவ்வளவு இருக்கு? 400 meter per second. சைன் ஒரு செகண்ட்ல 400 மீட்டருக்கு போயிடும் புல்லட். ஆனா ரைஃபிள் 2 meter per second. அப்ப என்னன்னா சுடும்போது துப்பாக்கி ஆடும் பாருங்க. 2 மீட்டர் per செகண்ட். அது வந்து 400 இருந்தா என்ன ஆகும்? நம்மளே பறந்துருவோம். நம்ம பறந்துருவோம். சோ அதனாலதான் வந்து இது 4 kg வைக்கிறாங்க, அது 20 கிராம் வைக்கிறாங்க. நம்ம பறக்க கூடாதுன்னா இந்த மாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் 8 kg வச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 1 மீட்டர் per செகண்ட் தான் வரும். சரியா? எவ்வளவு உடம்பு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு. இல்ல 16 kg வச்சோம்னா 0.5 மீட்டர் per செகண்ட் வரும். சரியா? துப்பாக்கியை வந்து எப்படி வைக்கணும், இடம் வந்து எவ்வளவு வைக்கணும்ன்றது, ரைஃபிளோட இடம் எவ்வளவு வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி போ. வாசி. 1,000 kg car moving at 20 meter per second collides with a stationary 500 kg car and they stick together. Find the common velocity. 1000 கிலோ 1 டன் எடை உள்ள கார் வந்து வருது, வந்து 20 மீட்டர் per செகண்ட்ல வருது. அது ஸ்டேஷனரியா இருக்கு, இன்னொரு கார் மேல மோதுது. அது ஸ்டேஷனரியா இருக்க கார் வந்து 500 கிலோகிராம். They stick together and move with common velocity. சரியா? அப்ப கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் போடுவோமா? கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்லுது? எத்தனை மாஸ் இருக்கு? இது perfectly elastic collision தானே? எலாஸ்டிக்னா வந்து எப்படி அப்போ ஒட்டிட்டு போவோம்? எலாஸ்டிக்னா ஒட்டிட்டு தானே போவோம். என்ன இன்எலாஸ்டிக்கா? இன்எலாஸ்டிக் தான். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். கரெக்ட். பெர்ஃபெக்ட்லி வருது அங்கிள். அதான் இன்எலாஸ்டிக் எலாஸ்டிக் படம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்எலாஸ்டிக், பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், PIC ஞாபகம் வச்சு சொன்னானுங்க. அது நமக்கு அங்கிள் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா பிரிஞ்சு போயிடும்ல? ஓகே. பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருந்தா அந்த வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்ல, இனிஷியலா இருந்தா ஃபைனலா இருந்தா ஒட்டிக்கிட்டா. கார் ஒட்டிட்டு போச்சு. ஆமா, இப்ப ஒரு கன்சர்வேஷன் மொமெண்டம் அப்ளை பண்ணுவோம்.
2 மாஸ் இருக்கு. ஃபார்முலா சொல்லுங்க. M1 V1 is equal to M2. நோ, இனிஷியல் வெலாசிட்டியை v நான் சொல்லுவோம், u ன்னு சொல்லுவோம். m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2. Okay. அதுல ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா, செகண்ட் பாடி கார் வந்து எப்படி இருக்கு? கார் வந்து 500 kg. கார் வந்து 500 kg மாஸ் எப்படி இருக்கு? அதோட பொசிஷன் என்ன வெலாசிட்டில போகுது? ஸ்டேஷனரியா இருக்கு. அப்ப 0. அப்ப m1 Zero. u1 equal to m2 m1 v1 plus m2 v2. ஒரு டேம் காணாம போயிடும் 4 டேம்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிருக்கான், ஸ்டிக் டுகெதர்னா v1 equal to v2. Oh, okay. அப்ப என்ன பண்ணும், மறுபடியும் ஃபார்முலா நான் சொல்ல நீ எழுதுனாதான் உனக்கு மைண்ட்ல பதியும், இல்லாட்டி இந்த கேள்வி வந்து பதியாது. நான் சொல்ற ஃபார்முலா தெளிவா எழுதிட்டு அப்படியே 1 by 1 போனீங்கன்னா ரொம்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒரு ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொன்னேன்? M1 U1 plus M2 U2 is equal to M1 V1 plus M2 V2. ஃபைன், சூப்பர். இப்போ அடுத்தது நம்ம ஃபார்முலா எப்படி மாறும் செகண்ட் ஸ்டெப்ல? சின்ஸ் Second step U2, I mean second body ஓட initial velocity 0, so அது அந்த term consider பண்ணு. our equation will be converted into m1 u1 equal to So M1 V1 plus M2 V2. they stick together அப்படின்ட்டா. அப்ப v1 equal to v2. அப்ப ஃபார்முலா என்ன மாறும்? அப்போ V1 so the V1 whole bracket M1 plus M2. அதான் v1 v2 v1 equal to v2 equal to v ன்னு வச்சுப்போம். So v Okay. open the bracket m1 plus m2. Therefore our aim is to find the v. ஃபார்முலா என்ன மாறும்? Uncle ஒரு நிமிஷம். Okay. v equal to m1 u1 divided by m1 plus m2. So 1000 into 20 divided by 1000 plus 500. Uncle வந்துருச்சு. என்ன 13.33 வந்துச்சா? முகமது ஜாகிர் உங்களுக்கு வந்துச்சா? முகமது ஜாகிர் ஹுசைன். சரி, இப்ப நம்ம பார்த்தோம்ல லெவல் 1 கொஸ்டின், லெவல் 2 கொஸ்டின் பார்க்க போறோம். லெவல் 2 கொஸ்டின் வந்து ஜேஇ மெயின் ஸ்டாண்டர்ட். சரி, இது எப்படி இருக்கு இந்த கேள்வியில பார்ப்போம். ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க? read பண்ணுவாங்க. ம் A 1 kg block moving at 10 meter per second collides head-on elastically with stationary 3 kg block. Find the velocities after collision. சரி, 1 kg பிளாக் இருக்கு, 10 மீட்டர் per செகண்ட்ல போகுது. ஸோ கொலைட் ஆகுது, எலாஸ்டிக்கா கொலைட் ஆகுதுன்ட்டானுங்க. அப்ப என்ன ஆகுதுன்றத இது பண்ணலாம். Okay. இது வந்து போடுவோம். ஸோ m1 u1 plus m2 u2 equal to m1 v1 plus m2 v2. போட்டா என்னன்னு தெரியுது இதுல? அகைன் வந்து ஸ்டேஷனரி 3 kg. ஸ்டேஷனரி எது வருது? So M2 U2 கேன்சல் ஆயிரும். அப்ப 1 into 10 equal to 1 into v1 plus 3 into v2. இது ஸ்டிக் ஆகாது, ஏன்னா வந்து எலாஸ்டிக்கலி சொல்லிட்டான். எலாஸ்டிக்கெல்லாம் ஸ்டிக் ஆகாது. So we are having one equation. Uncle ஒரு நிமிஷம். 1 into 10 is equal to 1 into V1 plus 1 into V2. ஆமா, 1 into v2 இல்ல, 3 into v2. செகண்ட் மாஸ் 3 இல்ல. ஓ ஆமா sorry. அப்ப போட்டுறேன், ஈக்குவேஷன் எழுதுங்க. ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம், வாசிங்க. 10 is equal to V1 plus 3 V2. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
For that, we are using coefficient of restriction formula. E equal to V2 minus V1 by U1 minus U2. அவ்வளவுதான். இதுல வந்து U2 0, U1 வந்து 10. எலாஸ்டிக்கலி அப்படின்னா E equal to 1. அப்ப என்ன வரும்? அப்போ திரும்பி V2 minus V1 is equal to 10. V2 minus V1 equal to 10. அவ்வளவுதான். ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சது. சால்வ் த ஈக்குவேஷன். ஓகே. சால்வ் பண்ணி V1 V2 ஆன்சர் சொல்லுங்க. ஃபைவ் வருது அங்கிள். V1 என்ன V2. வருது? V2 5 வருது. V1 வந்து -5. சூப்பர், வெரி குட். அவ்வளவுதான். யூ காட் த ஆன்சர். ஓகே. சோ அடுத்த கேள்வி போயிடுவோம். வாசிங்க. Okay. A force time graph is triangular with peak force 60 Newton and duration 0.4 seconds. ஓகே. Find the impulse. இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம் தெரியும். ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வந்து ட்ரையாங்கிளா இருக்குன்னா ட்ரையாங்கிளுக்கு ஏரியா வந்து half BH. Half into 60 into 0.4. அப்போ 12 நியூட்டன் செகண்ட். 12 நியூட்டன் செகண்ட் போட்டாலே போதும். இவன் C டாட் PS ன்னு போட்டிருக்கான். அது என்னன்னு தெரியல. அடுத்த கேள்வி. அடுத்தது a ball of mass 0.2 kg falls vertically with speed 15 meter per second and rebounds vertically upward with speed 10 meter per second. Find the impulse by the ground. ஸோ நமக்கு என்ன பண்றானுங்க? இம்பல்ஸ்னா சேஞ்ச் இன் Force மூமெண்ட். into ஃபோர்ஸ் சேஞ்ச் இன் ஆமா. மூமெண்ட். ஸோ சேஞ்ச் மூமெண்டம்னா ஃபர்ஸ்ட் 10 ஸ்பீட்ல போகுது. மறுபடியும் அப்போ 10 momentumனா m2 v2 minus m1 v1 ஆ? 15 போடுறான். M ஒண்ணுதான், அதே மாஸ் தான் போய் கீழே பால் தானே, ஒரே மாஸ் தான். 0.2 இன்டூ m into v1 plus u. mean v plus u. இது வந்து இம்பல்ஸ் டெலிவர்ட் பை த கிரவுண்ட். சரி கொஞ்சம் அங்கிள் ஆன்சர் வருது. m into v plus u போட்ட ஆன்சர் வருது. M இன்டூ V பிளஸ் யூ. V பிளஸ் யூ போட்டா வந்து 15 பிளஸ் 25 தானே வருது. 25 into 0.25ல. ஓகே. இப்போ என்னன்னா ஏன் வந்து ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா, கீழே படும்போது ஒரு டைரக்ஷனா, ஆப்போசிட்ல பால் பட்டு மேல வரும்போது இன்னொரு டைரக்ஷன், மைனஸ் டைரக்ஷன். அதனால தான் கூட்டுறோம். நான் ஃபார்முலா என்னன்னு பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட். இம்பல்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மூமெண்டம். சரியா? அப்ப m இன்டூ வி மைனஸ் யூ. m இன்டூ வி மைனஸ் யூ. ஸோ v வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரனால -15. ஆமா. ஸோ m இன்டூ 0.2 இன்டூ -15 -10. ஓகே. m இன்டூ -15 -10. ஓகே, -25 வரும். 0.2 இன்டூ -25 போட்டா 5 வரும். 5 நியூட்டன் செகண்ட் வந்துடும். ஆனா டைரக்ஷன் வந்து மைனஸ், அதனால மேக்னிட்யூட் மட்டும் பார்க்கும்போது 5 நியூட்டன் செகண்ட். ஓகே. டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், நீ மறந்துடக்கூடாது. எப்ப கூட்டுறோம் எப்ப கழிக்கிறோம்ன்றது நம்ம டைரக்ஷன் தான் கரெக்டா போட முடியும். ஓகே. சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்க. ஓகே அங்கிள். ஸோ அடுத்த கேள்வி வாசிங்க.
A 2 kg body moving at 6 meter per second collides with a 1 kg body moving in the same direction at 2 meter per second. Coefficient of restitution is 0.5. Find the final velocities. ஓகே, இப்போ நம்ம போடலாம் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் மொமெண்டம் ஈக்குவேஷன் எழுதுங்க. V2 minus V1 is by U1 minus U2. அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன். அது அதுவும் எழுதலாம். அது M1 U1 plus M2 V2 is equal to M1 U1 plus M1 U2 is equal to M1 V1 plus M2 V2. இதுல வந்து M1 இல்ல 2 M இருக்கு. இது வரைக்கும் ஒரு M தான் இருந்தது, இங்க 2 M இருக்கு. அப்ப ஈக்குவேஷன் எப்படி மாறும்? அதான் அங்கிள், M1 U1 plus M2 U2 is equal to M1 V1 plus M2 V2. எழுதுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். M கேன்சல் ஆயிடும். 2 into 6 plus 1 into 2 equal to 2 into V1 V1 plus 1 into V2. 1 into V2. அப்ப 2V1 plus V2 equal to 14. 2V1 plus V2 equal to 14. First equation வந்துதா? அப்புறம் coefficient of restitution வச்சு இன்னொரு equation. ஆமா. அப்ப E equal to coefficient of restitution formula என்ன? V2 minus V1 by U1 minus U2. U1 கொடுத்தாங்க 6, 6 minus 2 வந்து 4 வரும். 4 into 0.5 வந்து 0.2 வரும். 4 into 0.5 வந்து 4 into 2 வரும். அப்ப V2 minus V1 equal to 2. Okay. சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் சொல்லுங்க. V1 V2 வேல்யூ சொல்லுங்க. Uncle, zero வருது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்தது? V2 plus 2 V1 is equal to 14. இது வந்து 2V1 plus V2. ஆமா, V2. சரி, போட்டுக்கலாம். நம்ம பேனா எடுத்துருவோம். பேனா எடுத்து போட ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து V2 plus 2V1 equal to 14. குட். ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து V2 minus V1 equal to எவ்வளோ? 14. 2. இப்போ when you change the symbol என்ன ஆகுதுன்னா, இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும், கேன்சல் ஆயிடும். இங்க 2 plus 1 வந்து 3V1 வரும். ஈக்குவல் டு 12 வருதே. 12 வருது. அப்ப V1 equal to 4 வருது. V1 equal to 4 னா V2 equal to 6. இது 4 போட்டா 2 4s are 8. 8 கழிச்சா V2 equal to 6 வருது. ஓகே, டன்னா? என்ன தப்பு பண்ணிருக்கேனா? இல்ல அங்கிள், கரெக்டா?
ஓ அங்கிள், ம். நான் தப்பா போட்டேன், சாரி அங்கிள். ஆனா ஆன்சர் அது வரமாட்டிருக்கே. ஆன்சர் நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம போட்டோம் நமக்கு இதான் வருது. அவன் போட்ட ஆன்சரை நான் வந்து v minus v1 is equal to 14 போட்டு வச்சிருக்கேன், அதனால தான் தப்பாயிடுச்சு. டூ டைம்ஸ் ஆஃப் v1, 2 6 are 12, 1 2 are 14 கரெக்ட். 2v1 plus v2 அதுவும் கரெக்ட். v2 மைனஸ் v1 வந்து 6 மைனஸ் 2 4, 4 into 0.5 வந்து 4 into 0.5 2 தான், அதுவும் கரெக்ட் தான். ஸோ வந்து நமக்கு இதான் வருது, அவனுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம என்னன்னா கேட்கலாம், இதை மறுபரிசீலனை செய்ய சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்னா லெவல் 2 ஜேஇ ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே 9. அப்போ எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் 9 அப்படின்னு கேட்டா வருதா? ஓகே, எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம் 9 with detailed explanation. ஓகே, அடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இவனை பார்ப்போம். ஸோ கிவன் டேட்டா போட்டான், கன்சர்வேஷன் மூமெண்ட் எழுதுறான். 14 2v1 plus v2 14 கரெக்ட் இக்குவேஷனு. v2 மைனஸ் v1 equal to 2 அதுவும் கரெக்டு. கரெக்டாக அவன் கொடுத்த ஆன்சர் தப்பு, இங்கே டீட்டெயில் கேட்டவனும் மாட்டிக்கிட்டான். ஓகே. ஸோ அவர் ஆன்சர் இஸ் ரைட். சரியா? அவ்வளவுதான். இப்படிதான் வந்து அது தப்பா அங்க வந்து எக்ஸ்பிளேஷன் இல்லாம சொல்லும்போது தப்பும் சொல்லும். அவன் அதான் அதான் என்ன சொல்றான், நமக்கு எப்பவுமே வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்க? ஈவன் சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக், ப்ளீஸ் வெரிஃபை. புரிஞ்சுதா? ஓகே, நம்ம 10th கொஸ்டின் போயிடுவோம். 10th கொஸ்டின் என்ன சொல்றானுங்க வாசிங்க. Shell of mass 10 kg moving at 20 meter per second explodes into two pieces of masses 4 kg and 6 kg. The 4 kg piece comes to rest. Find the velocity of the other piece. அதில் வெடிக்கிறோம். 10 கேஜி மாச வச்சு வெடிக்கிறோம் 20 மீட்டர் செகண்ட். அப்ப இனிஷியல் மொமெண்டம் 10 into m1. இது வந்து 10 into 20 இனிஷியல் மொமெண்டம். அப்புறம் வந்து m1 into p1 equal to இல்ல m1 into u1 equal to m2 into v2 plus m3 into v3. ஓகேவா? ஈக்குவேஷன் கரெக்டா எழுதிட்டீங்களா? uncle. என்ன எழுதிருக்கீங்க ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ண முடியுதா? இமேஜினேஷன்ல கொண்டு வர முடியுதா? அதான் ஒரு uncle மாஸ் இருக்கு, மாஸ் வெடிச்சு ரெண்டா செதற போகுது. 2 பீஸ் ஆகும்போது அது ரெண்டுத்தோட மாசும் ஃபைனல் மொமெண்ட்டும் கிடைக்கும். ஓகே. 4 kg பீஸ் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப அது ஒன்னு 0 ஆயிரும்ல? ஆமா, 4 into 0 ஃபைனல். ஆமா கரெக்ட். 6 into v equal to 10 into 20. 200/6 போட்ட ஆன்சர். Uncle 33.333. வெரி குட் சூப்பர், யூ காட் த ஆன்சர். ஓகே. ஓகே, இப்ப ஜேஇ அட்வான்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு போறோம்.
இது வந்து டெரிவேஷன் மாதிரி ஆன்சர் மட்டும் போட்டுருக்கோம். சரி, ஷோ தட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபைனல்ஸ் 90. இது இந்த அட்வான்ஸ் ஃபவுண்டேஷன் பார்க்கலாமா, தெரிஞ்சுக்கிறியா? எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம் 11 with detail explanation for a basic learner. So என்ன கேள்வி வாசிங்க. Particle of mass m moving with speed u collides elastically with identical stationary particle. Show that the angle between their final velocities is 0. ஜீரோவா? அப்ப தண்ணி குடிக்கணும் நீ. Oh, 90. அப்ப தண்ணி குடிங்க. சரி, ஸ்டெப் 1 என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஒரு பார்ட்டிகல் m, ஸ்பீடு u, கொலாய்ட்ஸ் எலாஸ்டிக்லி வித் ஐடியல் ஸ்டேஷனரி பார்ட்டிகல். அதே போல ஐடென்டிக்கல் ஸ்டேஷனரி பார்ட்டிகல். ஐடென்டிக்கல்ன்றது என்ன அர்த்தம் சொல்ல வரான்? ஐடென்டிக்கல்ன்ற வார்த்தை என்ன? ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரி பார்ட்டிகல். அதான் என்ன இருக்கும்? மாஸ் ஒண்ணா இருக்கும். அவ்வளவுதான், சேம், சூப்பர். இப்ப நம்ம கணக்கு போகணும். அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன். பார்ட்டிகல் ஏக்கு வந்து மாஸ் எம்ல இருக்கு, ஸ்பீடு யூல இருக்கு. பார்ட்டிகல் பி வந்து மாஸ் எம் இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. ஏ யூ, பி அட் ரெஸ்ட். பார்ட்டிகல் ஏ ஆஃப்டர் collision the particle A move with v1, particle B moves v2. The direction are generally different அப்படின்றாங்க. சரி, ஓகே. ஆஃப்டர் collision v1 v2ல போறான்ட்டான். ஆங்கிள் வந்து 90 டிகிரியில இருக்குன்னு சொல்லணும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் என்ன சொல்றோம்? இனிஷியல் மொமெண்டம் ஈக்குவல் டு ஃபைனல். அப்ப இனிஷியல் மொமெண்டம் m இன்டு u. இது வந்து ஃபைனல் மொமெண்டம் m இன்டு v1 m இன்டு v2 ரெண்டுமே. இதனால ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்னால ரெண்டுத்தோட மாஸ் சேம். அப்ப therefore u equal to v1 plus v2. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வருது, u equal to v1 plus v2. அடுத்தது மொமெண்டம் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லுன்னா, ஸோ ஈக்குவேஷன் வந்து u equal to v1 plus v2 சொல்லிட்டானுங்களா? ரிசல்ட் வெக்டர் we don't know the angle. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வரும். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி equal to ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா ஆஃப் எம் யூ ஸ்கொயர். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து ஆஃப் எம் v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர். அப்போ u ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர். இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? அதுக்கப்புறம் u ஈக்குவல் டு v1 பிளஸ் v2 அதை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா u ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் போட்டோம்னா v1 ஸ்கொயர் பிளஸ் v2 ஸ்கொயர் பிளஸ் 2v1 v2 காஸ் தீட்டா. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா u ஸ்கொயர் வந்து v1 ஸ்கொயர் v ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்ப இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா 2v1 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. v1 v2 வந்து 0 ஆக வாய்ப்பு இல்லை. ஆனா காஸ் தீட்டா எப்போ 0 ஆனா 90 டிகிரி தான் 0. புரிஞ்சுதா? ஓகே. why does this happen-னா மாஸ் ஈக்குவலா இருக்கனால, collision perfectly எலாஸ்டிக்கா இருக்கனால, ஒன் பார்ட்டிக்கு ரெஸ்டா இருந்தா இந்த மாதிரி நடக்கும். இந்த மூணுமே இந்த கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. சரியா? இந்த ப்ராஜெக்டோட இந்த செஷனை வந்து நம்ம நிப்பாட்டுவோம். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஜாயின். ஓகே அங்கிள், பை தி வே எனக்கு